விநாயகன் 7 மாண்புமிகு உறுப்பினர் திரு தி வேல்முருகன் மாண்புமிகு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்கள் அனுமதியுடன் திருத்திய விடை அளிக்கிறேன். பண்ருட்டி தொகுதி அண்ணா கிராம ஊராட்சி ஒன்றியம் கோழிப்பாக்கம் பகுதியிலே மொத்த மக்கள் தொகை 850 ஆகும். ஆகவே அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி கோழிப்பாக்கம் பகுதியில் ஏற்கனவே 1982ஆம் ஆண்டு முதல் குழந்தைகள் மையம் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. அந்த மைய கட்டிடம் புதுப்பிக்க முடியாத அளவிற்கு சேதமடைந்தபடியால் புதிய கட்டிடம் கட்டுவதற்காக இம்மைய கட்டிடம் டிசம்பர் 2024 இடிக்கப்பட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு 2025-26ஆம் நிதியாண்டில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2 கீழ் 16,55,000 திட்ட மதிப்பீட்டில் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு கட்டிடம் கட்டும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றது. மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவருடைய பதில் உரையில் குறிப்பிட்டது போல் 1982 அங்கு தொடங்கப்பட்டு வந்தாலும் குறிப்பாக குழந்தை செல்வங்கள் அமர்ந்து படிப்பதற்கு ஏதுவாக மழை, புயல், இயற்கை சீற்றங்களில் பாதிப்புக்குள்ளாகிற ஒரு பகுதி. ஆனால் தொடர்ந்து நான் வலியுறுத்திய அடிப்படையில் தற்போது அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் புதிய அங்கன்வாடி கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது. விரைவில் அது கட்டப்பட்டு மேற்படி குழந்தை செல்வங்கள் அங்கு அங்கன்வாடி மையத்தில் இயங்குவதற்கான ஏற்பாடுகளை நடப்பாண்டிலே செய்ய முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு வேல்முருகன் அவருடைய கோரிக்கைப்படி அரசு உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் சுமார் 60க்கும் மேற்பட்ட ஊட்டச்சத்து மையங்களில் தற்போது சொந்த கட்டடங்கள் இல்லாமல் வாடகை இல்லங்களில் தற்போது குழந்தை செல்வங்களுக்கான அங்கன்வாடி மையங்கள் இயங்கி வருகிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறிப்பாக இது மாணவர் பருவத்திற்கும் கீழே இருக்கிற குழந்தை செல்வங்களுக்காக கட்டப்பட்டு வருகின்ற அங்கன்வாடி கட்டடங்கள், தமிழ்நாட்டில் பல்வேறு அங்கன்வாடி கட்டடங்கள் தற்போது ஸ்மார்ட் வகுப்பறைக்கு நிகராக மிக அற்புதமாக குறிப்பாக மாற்றுத்திறனாளி குழந்தைகள் கூட தவழ்ந்து மேலே வந்து அமர்கின்ற வகையில் கட்டப்பட்டு வருகின்றது. அதற்கான முயற்சி எடுத்த மாண்புமிகு அமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் துறை அதிகாரிகளுக்கும் நன்றி கூறி, குறிப்பாக இதுபோன்று குழந்தை செல்வங்கள் அமர்கிற இடங்களில் சரியான பாதுகாப்பு இல்லாத கட்டடங்களில் இருந்து என் பாலூர் பகுதியில் ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு குழந்தை மரணம் வருகின்ற வகையில் பாதிப்புக்குள்ளாகியது. ஆதலால் ஒரு அரசு கொள்கை முடிவாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஊட்டச்சத்து மையங்களிலும் சொந்த கட்டிடத்தில் பாதுகாப்பாக குழந்தை செல்வங்கள் அங்கு சென்று அமர்ந்து கல்வி பெறுவதற்கும் குழந்தை செல்வங்கள் அங்கே அந்த ஊட்டச்சத்து மையங்களின் அரசினுடைய பயனை அடைவதற்கும் உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளுமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ஊட்டச்சத்து மையங்கள் சொந்த கட்டடத்தில் இயங்கி வருகிறது, இன்னும் அரசு சார்பாக கட்டப்பட வேண்டிய மொத்த ஊட்டச்சத்து மையங்கள் எவை என்பதையும் தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பில் குழந்தைகள் மையங்களை எல்லாம் சீர்மிகு குழந்தைகள் மையங்களாக மாற்றிட வேண்டும் என்று முயற்சி எடுத்து வருகிறோம். இதுவரைக்கும் 10,972 அந்த மையங்கள் RO அந்த குடிநீர் சுத்திகரிப்பு வசதி, காய்கறி தோட்டங்கள், நல்ல நவீன முறையில் பிள்ளைகளுக்கு தேவையான அந்த வரைபடங்கள் என்றெல்லாம் சீர்மிகு குழந்தைகள் மையங்களாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அதுபோல் 7,389 மையங்களுக்கு பல்வேறு திட்டங்களின் கீழ் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம், நம்முடைய ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட நிதி என்றெல்லாம் புதிய கட்டிடங்கள் நவீன முறையில் கட்டி அமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே நம்முடைய அரசின் கொள்கை முடிவுப்படி அத்துணை மையங்களுமே குழந்தைகளுக்கு பாதுகாப்பாகவும் குழந்தை நேய மையங்களாகவும் அமைக்கிட வேண்டும் என்று முயற்சித்து வருகிறோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் அந்த கட்டிடங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த அரசு கட்டிடத்தில் 41,466 மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இதர அரசு கட்டிடங்கள், அதாவது பிற துறையை சார்ந்த கட்டிடங்களில் 5,619 மையங்கள் செயல்பட்டு வருகிறது. தனியார் வாடகை கட்டிடத்தில் 7,396 கட்டிடங்கள் செயல்பட்டு வருகிறது. அந்த வாடகை கட்டிடத்தில் உள்ள மையங்களுக்கும் சொந்த கட்டிடங்கள் கட்டுவதற்கு அரசு முயற்சித்து வருகிறது, நடவடிக்கை எடுத்து வருகிறது.